ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி விப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாஸ் ஹையரிங் போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன ரோலுக்கு, ஸோ யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் A to Z பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி அண்டர் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அந்த அண்டர் கிராஜுவேட்ஸ்லேயுமே வந்து என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் வந்து என்ன டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, BCA அண்ட் BSc CS மட்டும் தான் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. பிகாஸ் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் சொல்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. BCA அண்ட் BSc CS கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இவங்க 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து இந்த ரோல் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த ரோலுக்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விப்ரோ வில்ப் ப்ரோக்ராம் 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிகாஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே கண்டெஸ்டன் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த பார்ட்டிசிபேட் பண்ண கிவ்அவேவோட வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடுறதுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ், என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யா கைஸ், ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா விப்ரோ வில்ப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க இயர்லி ஒன்ஸ். ஸோ அந்த வில்ப் ப்ரோக்ராம் 2023 தான் வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ அதனால் எனக்கு இந்த ப்ரொஃபைல் இல்லை. ஸோ வந்து எலிஜிபிள் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து நான் தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட்டை மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஓப்பனிங் ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, ஸோ இந்த ஜாபோட ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடி தான், ஓகேவா. ஸோ விப்ரோ வில்பில் ஐடியில் நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட ப்ரொஃபைலுக்கான சிடிசி ஐ மீன் வந்து சேலரி பேக்கேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,488 per month வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஆனால் இது ஜாப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸ் பேஸ் அக்ரிமெண்ட் தான். ஸோ எத்தனை வருஷம் சர்வீஸ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 years சர்வீஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ கண்டிப்பாக எனக்கு இந்த ஜாப் வேணும், ஐ மீன் எனக்கு வந்து வேற எந்த ஜாபும் கிடைக்கல அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு, இல்லை நான் வந்து வேறு ஏதாவது எம்டெக் பண்ணலாம், MCA பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பீப்புள்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து இவங்க வந்து இந்த ஜாபும் கொடுத்துட்டு நமக்கு எம்டெக் படிக்கிறதுக்கான ப்ரோக்ராமும் அவங்களே கொடுக்குறாங்க. ஐ மீன் இப்போ நீங்கள் வந்து காலேஜில் போயிட்டு எம்டெக் படிப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எம்டெக் படிக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஐ மீன் வந்து BCA முடிச்சுட்டு BSc CS முடிச்சுட்டு நீங்கள் வந்து அனதர் டிகிரி ஐ மீன் PG போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பெனிலே இந்த எம்டெக்கும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சேலரி பேக்கேஜ் 15,488 per month வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15,000 + 488 அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டாக நமக்கு வந்து 15,488 rupees கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நமக்கு செகண்ட் இயர்லேருந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17,000 + 533 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 19,000 + 618 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ருபீஸ் நமக்கு வந்து சேலரியாக கொடுப்பாங்க. ஸோ ஃபைனல் இயர் ஐ மீன் ஃபோர்த் இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23,000 வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண ஒரு மந்த் 2 month கழிச்சு உங்களுக்கு வந்து 75,000 அடிஷனல் ஜாயினிங் போனஸாக உங்களுக்கு வந்து கையில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. ஸோ இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மேல் படிப்பு படிக்க முடியாது, ஐ மீன் PG படிக்க முடியாது, அமௌண்ட் கட்டி பண்ண முடியாது அப்படிங்கிற பீப்புள்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஜாபும் கொடுக்குறாங்க, சேலரியும் கொடுக்குறாங்க, வித் எம்டெக் டிகிரியும் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அதனால் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்க பீப்புள்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது யார் எந்தெந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயினிங் போனஸ் 75,000 நமக்கு தராங்க இல்லைங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 2 year வந்து ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் UG முடிச்சுட்டு BCA BSc CS முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக PG பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 years PGயும் பண்ண போறீங்க, ப்ளஸ் வந்து ஒர்க்கும் பண்ண போறீங்க. அந்த ஒர்க்கான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்குது, வித் டிகிரி உங்களுக்கு கிடைக்குது. அதை விட அடிஷனலாக வந்து தான் நீங்கள் 2 years வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஐ மீன் பர்சனலாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒர்க்கும் எக்ஸ்பீரியன்ஸும் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து எம்டெக் டிகிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஜாயினிங் போனஸ் 75,000 கொடுத்துட்ருக்காங்க இவங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் இஸ் அ யூனிக் லேர்னிங் ப்ரோக்ராம் இன்டெகிரேட்டட் ஃபார் BCA அண்ட் BSc ஸ்டூடெண்ட்ஸ் சான்ஸ் டு பில்ட் அ ரிமார்க்கபிள் கெரியர் வித் விப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஹையர் எஜுகேஷன் எம்டெக் ஃப்ரம் அ ப்ரீமியர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா ஸ்பான்சர் பை விப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த காலேஜ்னாலும் படிச்சுக்கலாம் எம்டெக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்னா ஒரு டாப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், இந்தியாவில் இருக்க டாப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து
விப்ரோ ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டும் பாஸ் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் யூஜி பிசிஏ அண்ட் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த கிராஜுவேஷனில் நீங்கள் வந்து 60% கண்டிப்பாக இருக்கணும். சிஜிபிஏ வந்தால் 6.0 இருக்கணும், பர்சன்டேஜ் வந்தால் 60% கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை யூனிவர்சிட்டி கைட்லைன்ஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2021 பேட்ச் அண்ட் 2022 பேட்ச் அண்ட் 2023 பேட்ச் இந்த 3 பேட்ச்க்கு வந்து இவங்க அவைலபிள் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ டிகிரி முடிச்சிருக்கவங்க அண்ட் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் வந்து என்னென்ன முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு எலிஜிபிலிட்டி ஸ்ட்ரீம்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில். அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஐடி முடிச்சிருக்கலாம், தென் பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கலாம், தென் பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ், தென் பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், தென் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரீமில் இருக்கவங்க மட்டும் எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 அரௌண்ட் ஒரு 7 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 7 டிகிரிஸில் இருக்க பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதில் சம் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பாயிண்ட்ஸ்னு தெளிவாக நம்ம வந்து படிச்சுட்டு தான் வந்து அப்ளை பண்ணணும். பிகாஸ் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாதீங்க. ஸோ ஓப்பன் ஸ்கூல் ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இஸ் அலௌட் ஃபார் 10th and 12th ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 பேக்லாக் இஸ் அலௌட் ஃபார் த டைம் ஆஃப் ஆன்லைன் அசஸ்மெண்ட். இப்போ வந்து நீங்கள் வந்து யூஜி முடிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த யூஜியில் ஒரு அரியர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு அரியர் இருந்தால் ஓகே அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த அசஸ்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கிளியர் த பேக்லாக் அரியர்ஸ் வித் தி 6th செமஸ்டர். நீங்கள் வந்து அதுவுமே வந்து 6th செமஸ்டருக்குள்ளே அந்த அரியரை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேண்டேட்டரி டு ஹாவ் ஸ்டடிஸ் கோர் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் இன் கார்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த கோர் மேத்தமெட்டிக்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பிஸ்னஸ் மேத் அண்ட் அப்ளை மேத் will not consider the core mathematics in graduation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் குழப்பிக்காதீங்க. இது வந்து உங்களோட சிலபஸ்லேயே இருக்கும். அதனால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் விட்டுருங்க. தென் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 3 years ஆஃப் கேப் இன் எஜுகேஷன் பிட்வீன் 10th to commencement ஆஃப் கிராஜுவேஷன். ஸோ 12th முடிச்சது நீங்கள் 3 years ஆஃப் எஜுகேஷன் கேப் போட்டுருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ கேப்ஸ் ஆர் அலோ இன் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவும் அப்ளை பண்ணக்கூடாதுன்னா இந்த 3 years பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷுட் பி அன் இந்தியன் சிட்டிசன், ஷுட் ஹாவ் ஹோல்ட் எ PIO அண்ட் OCI கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் ஹாவ் அதர் கண்ட்ரி ஹோல்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பூட்டான் அண்ட் நேபாள் நேஷனல் நீட் டு சப்மிட் த சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட். பூட்டான் அண்ட் நேபாள் நேஷன்ஸ் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் அவங்க சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, candidates will be invited the test process who have completed 3 months of cool off period அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டெஸ்ட் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 months வந்து கூல் ஆஃப் பீரியட்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுனா உங்களுக்கு சேலரி கொடுத்துருவாங்க, ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க. அந்த பீரியட் தான் கூல் ஆஃப் பீரியட்னு சொல்லுவாங்க. கேண்டிடேட் should be have 18 years above அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 18 வயசுக்கு மேலே ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எவ்ரி எலிஜிபிள் கேண்டிடேட் மஸ்ட் கோஸ் த்ரூ த ஆன்லைன் அசஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட். ஸோ அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 80 minutes இருக்கும். ஸோ 80 minutes வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த டாபிக் கவர் பண்ணால் நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெர்பல் அபிலிட்டி. ஓகேவா? ஃபஸ்ட்டு வேர்பல் அபிலிட்டியில் நமக்கு 20 minutes கொடுக்குறாங்க. அந்த 20 minutesக்கு 20 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து 1 minute டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அனலிட்டிக்கல் அது வந்து 20 minutes 20 கொஷின். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அது வந்து 20 minutes 20 கொஷின். தென் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் அது ஒரு 20 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 டாபிக் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே ஈஸியாக அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரவுண்ட் 2 அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டிஸ்கஷன். ஸோ இந்த பிஸ்னஸ் டிஸ்கஷனில் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அந்த நான் 4 years சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அக்ரிமெண்ட் சொல்லியிருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 60 month ஆஃப் ப்ளீஸ் நோட் யுவர் லிவல் பேபேக் ஜாயினிங் போனஸ் ப்ரோ ரேட் பேசிஸ் ஆஃப் டிசைட் டு லீவ் த ஆர்கனைசேஷன் வித் திஸ் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த பிஸ்னஸ் டிஸ்கஷனில் உங்களுக்கு வந்து இந்த A to Z டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் தான் இருக்குமே. ஸோ இந்த ஒரு ரவுண்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் எல்லாமே ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு
கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ரீசனிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்ளிகேஷன் லிங்கே இல்லை. ஸோ ஹையரிங் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நீங்கள் போட போகிறீங்க. தென் பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக், வென்யூ டு பி அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ மீன் வந்து இந்த ஜாப் ரோலை பற்றி உங்களுக்கு ஒரு செமினாரோ வெபினாரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே வந்து வென்யூ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெபினார்லாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஸ்னஸ் டிஸ்கஷன் அண்ட் ஸ்டெப் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் இதில் எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸும் வந்து ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போடுவீங்க நீங்கள், அப்ளிகேஷன் இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. தென் வந்து ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக். ஸோ வந்து இது என்ன ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டெப்பு. தென் உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். பேசிக்காக எல்லாமே ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும் தான். ஸோ அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அப்படி இல்லைனா கூட நான் ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போடுறேன். அப்படி ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட முடியனால. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க. தென் பிஸ்னஸ் டிஸ்கஷன், ஸ்டெப் ப்ளஸ், வென்யூ டு பி அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து வென்யூவில் வைக்க மாட்டாங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆஃபர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா கேட்டகரியிலுமே ஓகே. தென் பார்த்தீங்கன்னா என்னோட டிகிரி மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டிகிரியுமே வந்து உங்களுக்கு வந்து கிரீன் கலரில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு லிங்க் தரேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு சூப்பர் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சூப்பர் செட்டில் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் வந்து இது மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த சூப்பர் செட்டில் என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை உங்களோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதை மாற்றவே முடியாது. அதனால பொறுமையாக உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பர் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணதும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கேட்கும். ரெஜிஸ்ட்ரேஷனா உங்களோட டீட்டெயில்ஸ் A to Z எல்லாமே கேட்கும். உங்களோட எந்த கிராஜுவேட் முடிச்சிங்க, ஸோ எப்போ முடிச்சிங்க அப்படின்னு A to Z எல்லாமே கேட்கும். அது எல்லாமே கரெக்டாக தெளிவாக கொடுத்துக்கோங்க. உட்காந்து பொறுமையாக பண்ணுங்கள். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக பண்ணுங்கள். பிகாஸ் வந்து இதில் ஒரு தடவை செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை மாற்றவே முடியாது. பிகாஸ் நானும் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இந்த ரோலில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிவ் அவே கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த கிவ் அவே கான்டெஸ்டோட பார்ட்டிசிபேட் வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த விப்ரோ வில்போட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.